அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உங்களை வேண்டாம் என்று சென்ற நபர் கூட தேடி தேடி வந்து அன்பாக பேச ஒரே ஒரு ஏலக்காயை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் போதும். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் பிரேக்கப் லவ்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுடைய காதல் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கணும். இந்த மெத்தட்ல ஒரு சின்ன மந்திரம் இருக்கிறதுனால ரொம்ப கடினமா இருக்குமான்னு நீங்க நினைக்க வேண்டாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. மந்திர ஜபங்கள் தாந்திரிகங்களாக இருந்தாலும் கூட இதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை கொண்டு நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு மெத்தடா இருந்தாலுமே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் கீழே வருவது தாங்க. மந்திர ஜபங்களும் மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் சொன்னால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். அதே போல தாந்திரிகத்திற்கும் மனதிலிருந்து தோன்றக்கூடிய ஆழமான நம்பிக்கையும் சங்கல்ப சக்தியும் வேண்டும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் அல்லது பிரச்சனை காரணமாக நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் கூட அவங்களாகவே உங்களை தேடி வந்து அன்போட பேசுவாங்க. இந்த மந்திர ஜப முறையை எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரம் எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தையும் நோக்கி நம்ம சொல்வது கிடையாதுங்க. அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து 21 நாட்கள் 21 டேஸ்க்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். டைமிங்ஸ் பார்த்தோம்னா இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் நேரம். அதே போல அதிகாலை 3 மணி முதல் விடியற்காலை 5 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். இந்த ரெண்டு டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் காலை நேரத்துல, இன்னொரு நாள் இரவு நேரத்துலன்னு இந்த மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு காலை நேரம் செட் ஆகும்னா 21 நாட்களும் மார்னிங் இருக்க டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இரவு நேரம் தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும்னா இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். முடிந்தவரை ஒரு தனி ரூம்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க, அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கணும். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம், எந்த டைரக்ஷனை வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். தரையில சேர்லன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்காரலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அமைதியா உட்கார்ந்துக்கோங்க. பிறகு உங்களுடைய மூச்சு காற்றை ஒரு 2 நிமிஷம் நீங்க கவனிக்கணும். உள்மூச்சு வெளிமூச்சு அதை ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நீங்க கவனிங்க போதும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். எப்பவுமே மூச்சு காற்றை நம்ம உன்னிப்பாக கவனிக்கும் போது மனம் அமைதியான ஒரு நிலைக்கு வரும். ஒரு நல்ல ஆல்பா ஸ்டேட் நமக்கு கிடைக்கும். மற்ற எண்ணங்கள் எல்லாமே அடங்கி மனம் ஒருநிலைப்படும். லைட்டா தூக்கம் வருவதை போல ஒரு உணர்வு வரும். அந்த நிலை வந்ததற்கு பிறகு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. அவங்களுடைய ஃபேஸ நீங்க இமேஜின் பண்ண முடியும்னா தாராளமா நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மனதார அவங்கள அன்பாக நீங்க நினைக்கணும். நீங்க உட்காருவதற்கு முன்பாக ஒரே ஒரு ஏலக்காயை உங்களுடைய உள்ளங்கைக்குள்ள வச்சு விரல்களால மூடிக்கோங்க. ரைட் ஹேண்ட் அல்லது லெஃப்ட் ஹேண்ட், வலது அல்லது இடது கைன்னு எதுல வேணாலும் அந்த ஏலக்காயை நீங்க வச்சுக்கலாம். ஏலக்காயை உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால நல்லா மூடிக்கோங்க. மனம் அமைதியான நிலைக்கு வந்ததற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 10 நிமிடங்களுக்கு பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். க்ளீம் சர்வராஜ வசீகரி பெயர் மம சீக்கிரம் வசியம் ஸ்வாஹா. இந்த மந்திரத்துல பெயர்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல க்ளீம்
சர்வராஜ வசீகரி ராஜா மம சீக்கிரம் வசியம் ஸ்வாஹா. இது போல நம்ம உச்சரிக்கணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. வெறும் 10 நிமிடங்களுக்கு நம்ம சொன்னாலே போதும். 10 நிமிடங்கள் இந்த மந்திர ஜபம் முடிந்ததும் உங்க கையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை ஒரு சின்ன பேப்பர்ல மடிச்சோ அல்லது ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. 21 நாட்களுக்கும் அதே ஏலக்காய் தாங்க நம்ம பயன்படுத்தணும். அதை நம்ம மாற்றக்கூடாது. இப்ப நம்ம பார்த்ததை போல 21 நாட்களுக்கும் இந்த மந்திர ஜபத்தை நம்ம செய்யணும். 21 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த ஏலக்காயை நீங்க ஒரு கால்படாத இடம் அல்லது செடிகள் புதர்களுக்கு பக்கத்துல தூக்கி போட்டுடுங்க. அதனுடைய வலிமை குறைந்திருக்கும். இப்ப நம்ம பார்த்ததை போல 21 டேஸ்க்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். முக்கியமான குறிப்புகள், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ற நேரத்துல அந்த நபர் உங்ககிட்ட பேச ட்ரை பண்றாங்களா, அவங்க ஆன்லைன்ல இருக்காங்களான்னு அவங்கள நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. மெத்தடை முடிச்சிட்டு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் கவனத்தை நீங்க திருப்பணும். அந்த நபரை பற்றியே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாதுங்க. இப்படி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றத அந்த நபர்கிட்டயோ அல்லது வெளியாட்கள் யார்கிட்டயோ நீங்க சொல்லக்கூடாதுங்க. முழு நம்பிக்கையுடன் உற்சாகமான மனநிலையோட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல். வரும் தீபாவளி மற்றும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அபாரமான பணவசியத்தை தரக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ் ஆண்கள் பெண்கள் 2 பேருக்காகவும் நம்ம அறிமுகப்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்களுக்கு உண்டான லக்ஷ்மி குபேர வேலட்டை பார்க்கலாம். நம்முடைய இன்னொரு சேனலான டிவைன் ரூட் யூடியூப் சேனல்ல ஒரு மணி பர்ஸ்னா அது எப்படி இருக்கணும்னு ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதற்கு ஏற்றது போல இந்த மணி பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். முதல் விஷயம், நல்ல ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பர்ஸ் தாங்க அபாரமான பணவசியத்தை ஏற்படுத்தும். சோ நம்ம PU லெதர்ல லக்ஷ்மி ரெட் கலர்ல இந்த பர்ஸை செஞ்சிருக்கோம். மிருகங்களை அழிச்சு அதுல இருந்து வரக்கூடிய லெதர் கிடையாதுங்க. இது குவாலிட்டியான PU லெதர். அடுத்த முக்கியமான விஷயம், டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் 8085207741 பணத்தை ஈர்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரையும் நம்ம பித்தளை பிளேட்ல பிராஸ் பிளேட்ல கிரீன் கலர் டையால பதிச்சு இந்த பர்ஸ்ல அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இதை பார்க்கும் போதே பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த பர்ஸுக்குள்ள லக்ஷ்மி குபேரன் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர நாணயத்தை நம்ம வச்சு கொடுக்கிறோம். இந்த நாணயத்தின் ஒரு பக்கத்துல குபேர யந்திரம், இன்னொரு பக்கம் லக்ஷ்மி குபேரருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். இதுவும் பித்தளையால் ஆன நாணயம். இந்த மணி பர்ஸ்குள்ள பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய லக்ஷ்மி ரெட் கலர் மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தி இருக்கோம். வேற எந்த கலரையும் யூஸ் பண்ணல. அடுத்ததாக பணம் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸான அறைகள் ரேக் நம்ம கொடுத்திருக்கோம். சில்லறை வைப்பதற்கு பட்டன் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன அறை இருக்கு. அந்த பட்டன் கூட பார்த்தோம்னா கோல்டன் கலர்ல கொடுத்திருக்கோம். நிறைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் மற்றும் உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு போதுமான இடம் இருக்குங்க. எப்பவுமே மணி பர்ஸ்ல நம்ம ரூபாய் நோட்டுகளை மடிச்சு வைக்க கூடாதுங்க, கசக்கி வைக்க கூடாது. அதை நீட்டா நம்ம வைக்கணும். சோ அதற்கு ஏற்றது போல நம்ம இடத்தை ரொம்ப ஃப்ரீயாவே கொடுத்திருக்கோம். இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அடுத்த தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ நிலையில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு பிடித்தமான நபர்களுக்கு இந்த மணி பர்ஸை நீங்க கிஃப்டா கொடுத்து பாருங்க. கடைசி வரைக்கும் அவங்க உங்களை மறக்கவே மாட்டாங்க. எப்பவுமே ஒரு நல்ல பணவசிய பொருளை அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பாக கிஃப்டா நம்ம கொடுக்கும் போது அவர்களுக்கும் அது பணவசியத்தை கொடுக்கும், நமக்கும் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதோ மார்க்கெட்டிங்காக வியாபாரத்திற்காக நான் சொல்லலங்க. இந்த பர்ஸை நீங்க யூஸ் பண்றதை யாராவது பார்த்தாங்கனாலே இதை நீங்க எங்க வாங்குனீங்க, எனக்கு ஒரு பர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அட்ராக்டிவா ரொம்பவுமே ரிச்சா இருக்கும். பிரீமியம் குவாலிட்டியில இந்த பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். நம்முடைய நோக்கம் நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தணும், அதே நேரத்தில் ரிச்சான ஒரு லுக் நமக்கு கொடுக்கணும். அடுத்ததாக நிறைய பேர் நீங்க இப்போ லேடிஸ் மணி பர்ஸ் பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. கட்டாயமாக நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு உண்டான ஸ்ரீ லக்ஷ்மி குபேர வேலட் பார்த்தோம்னா சைஸ்ல கொஞ்சம் பெருசா இருக்கும். ஏன்னா பெண்கள் அதுல மொபைல் போனும் நீங்க வச்சுக்கலாம். பணம் மற்றும் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, உங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே ஒரே இடத்துல காம்பாக்டா நீங்க வச்சுக்கிற மாதிரி கொடுத்திருக்கோம். ஆண்கள் பர்ஸை செஞ்சிருக்கக்கூடிய அதே PU லெதர் லக்ஷ்மி ரெட் கலர்ல தாங்க பெண்கள் பர்ஸையும் நம்ம வடிவமைச்சிருக்கோம். பெண்களுக்கான பர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்டைலிஷா இருக்கும். நீங்க பக்கத்துல ஷாப்பிங் போறீங்க அல்லது கடைக்கு போறீங்கன்னா கேஷுவலா இந்த பர்ஸை நீங்க எடுத்துட்டு போகலாம். இதுலயும் நம்ம டிவைன் கவுண்ட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டையும் 8085207741 இந்த பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் பதிச்சு கொடுக்கிறோம். லேடிஸ் பர்ஸை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் கொடுத்திருக்கோம். அதுலயும் தனியா நம்ம ஜிப் வச்சு கொடுத்திருக்கோம். அதுக்குள்ள லக்ஷ்மி குபேர காயினை நம்ம வச்சிருக்கோம். பொதுவாகவே குபேரருக்கு சில்லறை ஓசைகள்னா மிகவுமே பிடிக்கும். சோ பெண்கள் இந்த லக்ஷ்மி குபேர காயின் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய சில்லறைகளை நீங்க போட்டு வைங்க. அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தும். ஆண்கள் பெண்கள் எந்த பர்ஸாக இருந்தாலுமே அந்த டிவைன் கவுண்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி நீங்க பாருங்க. பணம் வைக்கும் போதும் எடுக்கும் போதும் அதை நீங்க ஜஸ்ட் பார்த்தாலே போதும்.
போதும் நீங்க செலவு செய்யக்கூடிய பணம் கூட பல மடங்காக திரும்பி வரும். நீங்க ஹேண்ட்பேக் யூஸ் பண்றவங்களா இருந்தால் கூட பணத்தை மட்டும் இந்த பர்ஸ்க்குள்ள வச்சுட்டு இதை நீங்க ஹேண்ட்பேக்குள்ள வச்சிருங்க. பெண்கள் வீட்ல நீங்க பணத்தை சேமிச்சு வைக்கிறீங்கன்னா இந்த மணி பர்ஸ்க்குள்ள நீங்க பணத்தை சேமிச்சு வைங்க. அது பல மடங்காக பெருகி வரும். நீங்க பெரிய சைஸ் மொபைல் வச்சிருந்தா கூட இந்த மணி பர்ஸ்க்குள்ள சுலபமாக வைக்க முடியும். அந்த அளவிற்கு ஸ்பேஷியஸா நம்ம செஞ்சிருக்கோம். அதே போல ஒரு கட்டு நோட்டு கூட எடுத்து தாராளமாக நீங்க வைக்கலாம். இதை தாண்டி உங்களுடைய எல்லா ப்ரூஃபுமே வைக்கிறதுக்கு நிறைய ரேக் நம்ம கொடுத்திருக்கோம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, உங்களுடைய ப்ரூஃப் எல்லாத்தையுமே சேஃபா நீங்க வைக்க முடியும். கடந்த 3 நாட்களாக நம்முடைய இன்னொரு சேனலான டிவைன் ரூட் யூடியூப் சேனல்ல இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ் பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம எல்லாருக்குமே கொரியர் அனுப்பியாச்சு. நிறைய பேர் நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க. இப்போ செகண்ட் பேட்ச் நம்ம ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆங்கில புத்தாண்டு வரைக்கும் இந்த மணி பர்ஸ் நம்ம கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த லக்ஷ்மி குபேர வேலட் உட்பட நிறைய தாந்திரிக பொருட்களை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட வச்சு இந்த பொருட்களை பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் இன்னமும் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இப்ப நம்ம பார்த்த ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான இந்த லக்ஷ்மி குபேர வேலட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இன்னொரு முக்கியமான தகவல், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தின டவுட்ஸ் இருக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க வாய்ஸ் மெசேஜ் அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல போட்டுருங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.